நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் டயர்டாக தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ நீங்கள் முடிஞ்சதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து இங்கே பார்க்குறீங்க. தலைவரை அப்படியே ஊற்று வாங்கிட்டு வந்தது 1 பாட்டில் தண்ணி, வெளியில் வந்தது 2.5 பாட்டில் தண்ணி, 2 பேர்த்துக்கு சேர்ந்து இன்க்ளூடிங் சில விஷயங்களை சேர்த்து. நல்லா கூலிங்கான டைம்லேயே வந்திருந்தால் இத்தனை ஒழுகாது. கொஞ்சம் உடம்பும் அவ்வளோ டயர்ட் ஆகாது. ஃபுல்லாக அப்படியே பொலன்னு அப்படியே ஊற்றுது. மேலே எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல, கீழே போயிட்டு வர்றப்போ தான் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பைக்கு போகணும். ஆனால் பைக்கு போகிறதுக்கு இன்னும் அவ்வளோ தூரம் கொஞ்சம் போகணும். போயிட்டு பார்த்துக்கிட்டு கோப்ரோ வியூவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒழுகி இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல வேலை வண்டியில் எதுவுமே எடுக்கலை, எல்லாமே இருந்தது. ஆக்சுவலாக வந்து பைக்கோட இது வந்து மேலே இருக்குங்க. நாங்கள் தெரியாமல் கீழே நிறுத்திட்டோம். இப்போ என்னோடய ரைடிங் ஜாக்கெட்டு இது எல்லாத்தையுமே இங்கே கட்டிட்டோம். சும்மா இப்படி தான் போகிறோம், அவரும் அப்படி தான் வர்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு புழுக்கம். நம்ம வந்து ரொம்ப சிரமம். பைக்கில் வர காராக இருந்தால் ஏறி உட்காந்து ஏசி போட்டுட்டு உட்காந்துக்குவோம். இங்கேயும் பிளாஸ்டிக்கே உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. எத்தனை பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க, அது ஒரு கம்பெனியாகவே. அதனால் இது கொஞ்சம் கிளைமேட் இதாகிற வரைக்கும் நார்மலாக போய்க்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா வேத்து புழுங்கி நாஸ்தி ஆகிடுவோம். இது வேறு இன்டர்கேமில் கனெக்ட் ஆகிட்டு அதனோட சவுண்டு பயங்கரமாக எக்கோ அடிக்குது. அது உங்களே டிஸ்டர்ப் பண்ணலாம். வண்டியில் மூவ் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமம். இதுதான ரூட்டு. இது வேறு ஆஃப் பழம். யோ, நீ இந்த இன்டர்காம் சவுண்டை எப்படி கம்மி பண்ணுறீ? இல்லைன்னா நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். எனக்கு காதுக்குள்ளே ஏறிக்கு வந்துட்டு நீ பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்பா ரைட் சைடாக போயிடுச்சா? ஓகேவா? உள்ளே இருக்கிற கேமராலாம் உடஞ்சிரும். அட இவன் வேறு இந்த டோங்லி நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறோம். அட்டா இந்த பனினையும் கழட்டி போட்டு போகலாம், ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்றது இந்த பனினாவோடையாவது போகிறோம். இப்போ தான் ஒரு 3-4 சூப்பர் பைக் போச்சு. பார்த்தாவே உள்ள வெறி ஏறுது. அட இந்த இடம் சூப்பராக இருக்குதுங்க. அட்டா அந்த வேர்வையில் அப்படியே ஃபுல்லாக உள்ள ஒரு பனியன் போட்டிருக்கேன். அந்த பனியனு மேலே போட்டுக்கிற டிஷர்ட்டு ரெண்டும் அப்படியே நல்ல தொப்பலாக நனைஞ்சிருச்சு. ஆனால் அது மேலே அப்படியே இந்த காற்று படுறப்போ அப்படியே ஜிலுன்னு சூப்பராக இருக்குது. ஆனால் இதனால் ஏதாச்சும் வேறு ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த ரேசிஸ் மாதிரி ஏதாவது வந்துருமேனு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு ஓட்டுறதா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குது. யாராச்சும் வந்து அண்ணா ஜாக்கெட் போடாமல் ஓட்டக்கூடாது, அது ஃபாரஸ்ட்டில் ஓட்டக்கூடாது அப்படி இப்படின்றாதீங்க. அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் க்ளவுஸும் போடலைங்க, க்ளவுஸையும் உள்ளே வச்சுட்டேன். அப்படியே ஃப்ரீயாக. ஏன்னா வேகமாக போகிறதுல நாங்கள் ஒரு 40-50 அந்த ரேஞ்சுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா ஃபாரஸ்ட் இல்லையா, போக எங்கள் நிலமையும் அப்படி தான் இருக்குது. அதனால் போய் அண்ணன் ஏதோ ஒரு ஜூஸ் வாங்கி கொடுப்பாரு. இன்றைக்கி அவருக்கு பர்த்டே வேறு, அதனால் கண்டிப்பாக ஜூஸ் வாங்கி கொடுப்பீங்களா? அப்பா கடை ஜூஸா? எனக்கு அது வேண்டாம்ப்பா. உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது. எப்பா முன்னாடி போகுது பாருங்கள் ஒரு பஸ்ஸு, KL ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படி காதை கிழிக்குது ஆர்ன் சத்தம். அப்படியே ஒரு கார் முன்னாடி வந்தது, அது எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வழி இருக்குது, விடாமல் அவன் பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டுருக்கான். லெஃப்ட்டு வந்தால் வரலாம், ஆனால் வராமல் நின்றுட்டுருக்கான். அப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி சவுண்டு ஆர்ன் பாருங்கள் எப்படின்னு. வண்டியே விடாமல் அப்படி பண்ணிகிட்ருக்கான். கடைசியாக அந்த வண்டி வெளியில் வருது, அது TN வண்டி. இவங்களுக்கு எவ்வளோ ரூல்ஸு மாடிஃபை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலுமே இப்போ அடிக்கிற அந்த ஹார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே காதை கிழிக்குது. அந்த அளவுக்கு ஹை டெசிபிளில் இருக்குது. சொல்கிறேன் அப்படி போங்க. ஓகே, தேங்க்யூ. இன்ன வரைக்கும் ஒன்று தான் திட்டிகிட்டு இருந்தேன், பரவாயில்ல. பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் கேமரா மாட்டியிருக்கேன். இங்கே அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களே, ஹெல்மெட் கேமராலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. தெரியல, யூஸ் பண்ணலாமா என்னென்னு தெரியல. சரி, அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட போய் நான் முன்னாடி வந்து நம்ம தினேஷ் ப்ரோ போக சொல்லிவிட்டு அது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு, சப்போஸ் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஹெல்மெட் கழட்டி வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா போட்டுட்டு போகலாம். போட்டுட்டு போய் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி போயிட்டு போய் இந்த கேமரா வாங்கி 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. இதுவும் தன் இறுதி காலத்தில் இருக்கிறது.
சூரியன் அதிகமாக இது வர்றதுக்குள்ளே, அந்த ஹீட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து அதிரம்பள்ளி முடிச்சுக்கிட்டு ஹீட் ஆரம்பிக்கிறப்போ நம்ம உள்ளே இந்த வால்பாறை ரோட்டில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு வால்பாறைக்குள்ளே கொஞ்சம் சூடு கம்மியாக தானே இருக்கும். அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கீழே பொள்ளாச்சி இறங்குறப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் ஆகிடும். அப்போ நம்ம வெயில்லையே மாட்டாமல் அப்படியே ஜாலியாக போயிடலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளானு. நம்ம பிளான் போட்ட மாதிரி நடக்காது இல்லையா? சரி பரவாயில்ல, உடம்புல இந்த கெட்ட தண்ணி பூரா வெளியே வந்துருச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதான். வந்துட்டோமா? அப்போ நான் மெதுவாக வர்றேன், ஏதாவது ஒன்று சொல்கிறேன். போகலாமா? வளைச்சல் செக் போஸ்ட்டு. நான் இவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சரி எதுவும் காட்டக்கூடாதுன்னு, சரி கழட்டியெல்லாம் வைக்கல. சரி எதுக்கு, அவங்க சொன்னால் நம்ம கழட்டி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். பட் அவங்க டிக்கெட்டெல்லாம் போட்டாங்க, நேம் கேட்டாங்க, அவர் நேம் மட்டும் கேட்டாங்க, டிக்கெட் போட்டாங்க. நாங்கள் பணம் 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, ஃப்ரீ. மற்றபடி வேறு எதுவுமே இத்தனை டைமுக்குள்ளே போகணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எதுவும் சொல்ல. ஒரு வேளை டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிக்கெட்டில் போட்டிருக்கான். ஓகே ஓகே. வெயிலில் நிறுத்தாதியே. குரங்கு இருந்துட்டு போகுது, நம்மளை விட பெரிய குரங்கு என்ன இருக்குது? அது குரங்கு இருக்குதாம்மா, குரங்கு. என்னோடய ஃபோன் இந்த கோப்ரோ வந்து என்னென்னமோ பண்ணுது, திடீர்னு அதுவே ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இதெல்லாம் இந்த ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால அது பிஞ்சு போச்சு. நான் ஒன்றுமே டச்சு பண்ணல, ஒன்றும் பண்ணல, அதே ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. எனத்தை எடுத்து வைக்குதுன்னு தெரியல. ஓ காட். 2 டீ, நான் ஒரு பழ பச்சி, அவ்வளோதான் சாப்பிட்றோம். வேறு வந்து ஃப்ரெஷ்ஷு எதுவும் ஐட்டம் எதுவும் இல்லை, ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதனால் தலைவர் டீயோடு நிறுத்திக்கிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் படம் ஓடிட்டுருக்கு, சிவகார்த்திகேயன் எஸ்கே. நல்லா தமிழ் படம் தான் பார்க்குறாங்க, ஆனால் இனிப்பாக இருக்குது. அதுதான் பழ பச்சி, நல்லா தான் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு. இது வந்து காலையில் வந்து 6 மணி டு ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அலௌடு. ஃப்ரீ தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து அங்கே வெளியில் போயிடணும். இந்த டிக்கெட்டை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். இதை கொண்டு போய் நீங்கள் அங்கே மறுபடியும் அந்த கேட்டில் கொடுக்கணும். அந்த காட்டுறதுக்காக இது ஒன்று. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை மக்களே. ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே, என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேட்டரி ஒன்று ஃபுல்லாக போட்டிருந்தேன். இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சு. இப்போ நம்ம அங்கே தான் ஃபால்ஸுக்கிட்ட தான் வந்து பேட்ரி மாற்றணும். 100% இருந்தது. திருப்பி ஒரே ஒரு கிளிப்ஸை 2 கிளிப்ஸை தான் எடுத்து இங்கே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆச்சு, ஆஃப் ஆச்சு. அப்புறம் பேட்ரி கழட்டி பார்த்தா பயங்கர ஹீட்டாக இருந்தது. ஆனால் பேட்ரி வந்து ஒரு 19%க்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இன்னொரு அமுத்துனா அது ஆஃப் ஆகிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. பேட்ரி உப்பிடுச்சு, அதனால் பேட்ரி போயிடுச்சு. இப்போ நான் மாட்டியிருக்கிற பேட்ரி அதுவும் அதே கணக்கு தான். அதுவும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு வந்தால் அதில் பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு 25% தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக முடியுது. என்ன காரணம்னா, நான் பார்த்து 2Kல எடுத்துகிட்டு இருக்கேன். நான் அந்த லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 1080ல் எடுத்து கொஞ்சம் கிளியராக வரல அப்படிங்கிறதுனால இப்போது 2Kல ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஒருவேளை அதனாலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பேட்ரி ட்ரைன் ஆகுதுன்னு தெரியல. ஒன்று அது ரெசல்யூஷன் 2Kல எடுக்கிறது ஒன்று, இன்னொன்று அந்த பேட்ரி போயிடுச்சு, கொஞ்சம் அப்படியே பல்ஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ கிளிப்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி முடிச்சிட்றேன். ஏன்னா இந்த செட்டப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்போவே சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. ஓ, இங்கேயே யானை ரத்தி கிடக்குதுங்க. ஓ இந்தா இங்கே ஒன்று வண்டி அது மேலே தான் ஏற்றுறேன். ஒரே இடம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யானை வந்து அது ஒரு எலிஃபெண்ட் நேம்லேயே வரும், யானை பகுதியாக ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று வரும். இங்கெல்லாம் பாருங்கள், அந்த இடத்துல தான் வந்து யானையை குழுமுற இடம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஸ்மெல்லே ஒரு வித்தியாசமாக வரும். வளைச்சல் பிரிட்ஜு, யானை படம் போட்டிருக்காக. ஓகே, வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன். வாவ், சூப்பரு. ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஆறு போயிட்டுருக்குது, அதனோட ஒரு பிளேஸு தான். அப்படியே ட்ரோன் இருந்து அப்படியே இந்த சைட்லேருந்து இந்த சைடு அப்படியே போகிறதோ இல்லை இந்த சைட்லேருந்து இப்படியே வந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நான் விடுற ட்ரோன் அந்த இடத்துல போய் மரத்தில் மாட்டிக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த ஒரு சீன் நல்லா கிடைக்கும், அந்த ஒரு ஷாட் நல்லா கிடைக்கும். பட் ட்ரோன் ஒரு கனவாக தான் இருக்குது. பார்ப்போம், வாய்ப்பு கிடைச்சா ஒரு மினியாவது வாங்கணும். அப்படியே ஒரு 10-20 யானை வேண்டாப்பா, ஒரு 4-5 யானை வந்தால் கூட போதும், பார்த்துக்குவோம். ஆனால் வர்ற 4-5 யானை முன்னாடி 2 பின்னாடி 2 வந்துச்சுன்னா தான் வெத்தாண்டா சேகர அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நான்
ரோடு வந்து வளைஞ்சு வளைஞ்சு போனதுனால நான் அப்படியே கொஞ்சம் இதாகிட்டு நான் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். பின்னாடி தலைவர் வந்து ப்ரோ மெதுவாக போங்க ப்ரோ, நீங்கள் வாட்டுக்கு சல்லு சல்லுன்னு போகிறீங்க, நீங்கள் ரோட்டை அனுபவிச்சுட்டு போயிட்டுருக்கிறீங்க, ஏதாவது அனிமல்ஸ் வந்து எப்படி ஸ்பாட் பண்ணுறது அப்படின்னு. அப்படி ஓ அது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு 70-75 கிலோமீட்ரு. அங்கங்கே ஒரு 2 வீடு 3 வீடு பார்த்தோம். இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை இருந்தது. அந்த மாதிரி இடையில ஒன்று இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச இந்த கிண்ணக்குறை அந்த மாதிரி தான் வருமாட்டிருக்கு. இந்த பக்கம் எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கங்கே ஒவ்வொரு ஊர் அந்த மாதிரி வருமாட்டிருக்கு. ஆனால் நான் வழியில் எல்லா பக்கம் பார்க்குறேன் யானைச்சாணம் தான். ஆனால் செம்மையாக இருக்குங்க. அப்படியே தனியாக வரணும், அதுதான் தெரில. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், சண்டே மாதிரி நல்லா க்ரௌடாக இருக்கிறப்போ ஆப்போசிட்லேயும் வண்டி வந்துட்டுருக்கு, இங்கேயும் வண்டி வந்துட்டுருக்கும். இப்போ என்னென்னா எனக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா? இருக்குது. ஒரு ஆட்டோக்காரர் டேய் இப்போ நான் ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருந்தேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சத்தியமே இன்ன வரைக்கும் ஒரு வண்டியுமே வரல, அதனால் அந்த ஃப்ளோவில் அப்படியே பேசினேன். அது சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே ஒரு ஆட்டோக்காரர் வந்துட்டார். அதான் பெரும்பான்மையாக எந்த வண்டியுமே வரல, நாங்கள் மட்டும் தான் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம். ஒரு இனோவா ஒன்று கிராஸ் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு இந்த வண்டி வருது. ஆப்போசிட்டில் இந்த வண்டி தான் வந்திருக்குது, இன்னும் வேறு எந்த வண்டியும் நாங்கள் பார்க்கல. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் நேரம் கழித்து வெயில் இந்த இடத்துல தெரியுது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கூடாரம் போட்ட மாதிரி அப்படியே இருந்தது. யானைச்சனமெல்லாம் சாதாரணமாக இருக்குது. அப்போ இங்கே நமக்கு இப்போல்லாம் அனுபவிக்கிறப்போ பயங்கரமாக வார வாரம் வந்துடணும் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம போய் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்மளை 2 பக்கம் ஏசுநாதரோட சிலுவை அடித்து உட்கார வச்சிடுறாங்க. திரும்பவும் முடியாது, ஒன்றும் முடியாது. எப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், யாராச்சும் தவறாக நினச்சிக்காதீங்க. நமக்கு எம்மதமும் சம்மதம். வேலை அவ்வளோ கஷ்டமாக ஒன்றும் திரும்ப முடியாத அளவுக்கு இருக்குதுங்கிறக்காக சொன்னேன் நான். இந்த மாதிரி அது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் வந்து அதுகள் நின்றுட்டு இருக்குமாம்மா. இவனுக்கு என்னடா பண்ணுறான்னு காரை நிறுத்தி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, சரக்கு அடிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களேடா குடிமகன்களா. நான் இந்த இடத்துல யாரையும் அப்படியெல்லாம் தவறு சொல்ல. இடம் பொருள் ஏவல் ஒன்றுமே கிடையாது. எங்கே இடம் கிடைக்குதோ உயிருக்கோட பெரிய விஷயமா நினச்சிக்கிறது இல்லை அவங்க. கரெக்டான இடம் கிடைக்குது, அவ்வளோதான், அனுபவிச்சுட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வியூ வேறு லெவலில் இருக்குதுங்க, சூப்பராக. எனக்கு தெரிஞ்சு அனிமல்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து தண்ணி குடிக்க வரும். அது வந்து ஒரு ஈவினிங் டைமாக இருக்கலாம், இல்லை காலையில் நேரத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். சுற்றி முற்றி பார்த்துங்க, ஏதோ ஒன்று இறங்கியிருப்போம் தண்ணி குடிக்கிறதுக்கு. கீழெல்லாம் போகிறக்கு வழி இருக்குது, ஆனால் கட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. நாங்கள் கீழே போக போகிறதில்ல, ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறுத்துறதே சிரமம். பட் அது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல, 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஆசை தான் எனக்கு அங்கே போய் பார்க்கலான்னு. ட்ரோன் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு ஷாட்டு வேறு லெவலாக இருக்குங்க இந்த பக்கம் எடுத்தால். ப்ரோ இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாது ப்ரோ அப்படின்னா நிறுத்தி ஒரு 2 கார் நிறுத்தி சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா வேடிக்கை தானே பார்க்குறோம், அதனால் நாங்கள் கிளம்பிடுறோம். நாங்கள் தண்ணி கூட கொண்டு வரல, அப்படி சரக்கே அடிக்கிறேன். செமையாக இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நான் அணத்து நடத்திட்டு வந்தேன், ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. எது வரைக்கும் ஆச்சுன்னு தெரியல. இப்போவும் ஆஃப் ஆகிடும், ஏன்னா போயிடுச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஸ்டேஷன் ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த இடத்துல ட்ரைபல் காலனி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு போர்டு போட்டிருந்தது. எல்லாம் மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க போல் இருக்குது. நான் இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த பக்கம்தான் யானைச்சாணமாக கிடக்குது. இடையில நிறுத்தி பேட்டரி மாத்திரக்கும் பயமாக இருக்குது. ஓகே, இப்போ ஆகுதுங்க ரெக்கார்டிங். அவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தால் எதுவுமே ஆகலை. நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே மறந்து போச்சு. இதெல்லாம் யானை இறங்குற இடம் தான். நான் காலையில் ஏர்லியாக ஒரு 6 மணிக்கு வந்துருந்தேன்னு வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அடிக்குதில்ல, வாசம் அடிக்குதில்ல, பக்கத்தில் இருக்கும் கண்டிப்பாக. பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. இது வந்து யானைகள் அதிகமாக இருக்கிற இடங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டான இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:47. நாங்கள் வந்து 2:32க்கு அங்கே வால்பாறை ரீச் ஆகிடணும், அந்த செக் போஸ்ட்டுக்கு போயிடணும். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேயே அப்படியே மெதுவாக 4வது கியர்லேயே அப்படியே போயிட்டுருக்கு. 3வது கியர் 4வது கியர். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு நாங்கள் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருந்தது. அந்த இடத்துல சரி அப்படியே மெதுவாக அனிமல் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்ட்டு மெதுவாக ரசிச்சு அப்படியே போயிட்டுருக்கோம் நாங்கள். இந்த ரோடு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காடெல்லாம் தான் வீடு. நான் ஆல்ரெடி ஏதோ வீடியோவில் சொல்லியிருப்பேன், காடெல்லாம் வீடு. இந்த ரோடு வந்து யானையோட கக்கூஸ் மாதிரியே தெரியுதுங்க, அவ்வளவு சாணம். இது காட்டுக்குள்ளே போடாதாட்டு இருக்குது. எல்லாம் ரோட்டில் வந்து போட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுக்குள்ளே போயிடுது. ஒரு இடத்துலனா இல்லை கூடி நின்று கும்மாளம் போட்ட மாதிரி அவ்வளவு அந்த யானை வாசம் அடிச்சது சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்துல. அப்போ அங்கே தான் கோபுரா பழி வாங்கிடுச்சு. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சு இல்லையான்னு தெரில.
இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில, போய் சேருவான்னு தெரில. மெதுவாக போகலாம், எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மெதுவாக போகலாம். நான் பெருசாக எந்த இடத்துல நிறுத்தலை, பேட்ரி தான் 2 இடத்துல நிறுத்தி மாற்றினோம், பார்த்துக்கோ. அதனால தான் நான் வீடியோவே எடுக்கல. இன்னொன்று நான் வந்து 2K போட்டிருந்தேன், இப்போ மறுபடியும் 1080 மாற்றிட்டேன். இதாவது பேட்ரி நிற்குமான்னு தெரியல. அந்த 360 பின்னாடி இருக்கா? ஓகே, 360 பின்னாடி மாட்டியிருக்கேன். பட் வீடியோ நான் எடுக்கல, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் அதை எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபுட்டேஜ் அவ்வளோ கிளியராக இல்லை. அது 3.6 ஏதோ செட்டிங்ஸ் மாறி இருந்ததுக்கு போல். சரி, அதை எடுத்துகிட்டு நாம் எதுக்கு போய் அதையே தனியாக எடிட் பண்ணிவிட்டு கட்டுப்பாகும் அப்படின்ட்டு கம்பெனி விட்டுருக்குறேன். பார்ப்போம். ஸோ சாமி, கொஞ்சம் நேரத்தில் கழட்டி மாட்டிட்டீங்க. ஸோ சிரிக்காதீங்க, ஒன்றும் இல்லைங்க. நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்குறேன். ப்ரோ இங்கே பாருங்க அப்படின்னாரு. நானே இருக்குன்னு எனக்கு நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், சிங்கவால் குரங்கு இதா 1 2 ஏடா நார்மல் கண்ணுக்கே இதா அதை ஓடுது. அதான் நானும் ஏதோ பார்க்கல, ஏதோ புளியை பார்த்த மாதிரி சொன்னேன். ஐயோ டக்குன்னு பிரேக் போட்டேன். எனக்கு அந்த 1 செகண்டில் அப்படியே உள்ள ரசாயனம் சுரந்துருச்சு. போங்க, சிரிக்காதீங்க தயவு செஞ்சு. ஆனால் இப்போ நீங்கள் நானும் இப்போ பேசிக்கிறது வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகும்னா அது எதில் ஆகும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து இப்போ நம்ம 2 பேர் கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னு தெரியல, நான் பார்க்குறேன். அதை வீடியோ தேடி பார்த்தோன்னா தெரியும். அதுக்குண்டான ஒரு இதை பண்ணிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சும்மா ரோட்டை பார்த்துட்டு சிங்கிளாலாம் பேசிட்டு போனால் நல்லா இருக்காது. எப்பா யானை வாரு எப்படி உடச்சி போட்டிருக்குது மரத்தை. செக்லாட்ன சுத்தமான உருட்டு. காரில் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இந்த இடம் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. உண்மையாலுமே கிளைமேட்டே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 17-20 டிகிரி தான் இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஆனால் அதை சுத்தமாக அனுபவிக்காமல் காரை விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி போட்டு சும்மா கண்ணில் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஒரு நல்ல காற்று, இவ்வளோ அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே காற்று எவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னென்னமோ பண்ணி நுரையீரலில் கெடுத்து வச்சுருப்போம். கண்டிப்பாக நல்லா சுவாச்சோம்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும், நல்லாயிருக்கும். இதை சொன்னால் போடா கோமாளிம்பாங்க. நல்லா இருக்கா இல்லையா நம்ம அப்படி நினச்சிக்குவோம். வந்துட்டாங்கய்யா. எல்லோரும் இப்படி தான் போகிறாங்க, நாங்கள் இப்படி தான் போவோம். இப்போ ரோடெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேய் எங்கேருந்துடா வர்றீங்க? இதுக்குள்ளேருந்து வர்றாங்க. விட்டு தூக்கிட்டு சாரி ப்ரோன்னு ஒத்த வாழ்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவானுங்க. இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்ச கோப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. சத்தியமாக நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எப்படியாவது கொஞ்சம் பழசாகிடுச்சு, 5 வருஷம் பழசாகிடுச்சு. ஆனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாங்கிறது தான் நான் நினச்சேன். ஏன்னா பேட்ரி கொஞ்சம் சார்ஜ் நிற்கிறதில்ல, மாற்றி சார்ஜ் போட்டு நாம் அதை வீடியோ எடுக்கலாம். நான் லாஸ்ட்டாக இப்போ 1 இயராகவே அப்படி தான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கெல்லாம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போவும் அதே மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். இது வரைக்கும் வந்துடுச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா 2 பேட்டரி மாற்றி போட்டாலுமே சார்ஜ் ஃபுல்லாகுது, ஆனால் நிற்கவே மாட்டேங்குது. இதில் இன்னொரு பெரிய சோகம் என்னென்னா, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த 360 ஃபஸ்ட்டு ஷாட்டை இதுதான் எடுத்தேன். இதுக்கப்புறம் அதில் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே அந்த 360 கேமராலேயும் எதுவுமே எடுக்க முடியல. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வால்பாறை விட்டு வெளியில் வர்றப்பெல்லாம் முக்கியமான இடங்கள்லாம் எடுக்கவே முடியல. அதாவது கேமரா ஆன் ஆகுது, ரெக்கார்டிங் ஆகிற மாதிரி ஆகுது, பட் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கலை. நானும் முயற்சி பண்ணேன், பட் ஆனால் என்னால் முடியல. என்ன பண்ணுறது? 1 hour later. இப்போ எடுக்குது, ஆனால் எவ்வளோ நேரம் எடுக்குன்னு தெரியல. இப்போ தான் ஒரு செக் போஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். இது சோலையார் டேம் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் அங்கே தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இது இன்ன வரைக்கும் பேசுனது வேஸ்ட்டு தான், எதுவுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா இது என்னது தேயிலை செடிகள்லாம் வந்திருக்குது, ஆனால் எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது. தேயிலை எஸ்டேட் அண்டு சோலையார் டேம் அங்கே இருக்குது. ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் இது எவ்வளோ கிலோமீட்டர்னு கன்ஃபார்மாக சொல்ல. இவர் பின்னாடி இருக்கிற ஒரு ஜீவன் தான் 75 கிலோமீட்டர்னாங்க. கண்டிப்பாக 75 கிலோமீட்டர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 ஒரு 56 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன்.
இதுக்கு மேலே என்னன்னு தெரில. இந்த கேமரா ஒத்துழைச்சா ஏதோ வீடியோஸ் வரும், இல்லைன்னா வராது. இனிமேல் தான் வால்பாறைக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஜெய்ஹிந்த். சோகத்துடன் உங்கள் பார்த்திபன். இது ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெக்கார்டிங் ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இதை போடுறேன் நான். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை.